பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். சரிங்க செல்வி, நான் ஹோட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன். வேலு, நம்ம வர வீட்டை விட்டு வந்துட்டோம். இப்போ ஹோட்டலுக்கு போறதால திரும்பமா ஏதாவது? இல்லைங்க, ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. வரேன் மாமா. சரிங்க, வரேன். போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வரேன். நான் போய் அவரை வழி அனுப்பி வரேன். சரிம்மா. மயிலு, நான் உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னையா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். சரி செல்வி, அவ்வளவுதானே, இத பண்ணி முடிக்கிறோம். நீ வா, கிளம்பலாம். நீ இங்கே இரு, நான் போய் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரி. மயிலு, வா. குடி. ஏ பக்கோடா, சீக்கிரம் மாவை தேய்ச்சி பூரி போடுற வழிய பாரு. சரிங்க நீ. யோ மாஸ்டர், என்ன நீ பாட்டுக்கு மச மசன்னு நின்னுட்டு இருக்க? சீக்கிரமா எல்லா வேலையும் பண்ண ஆரம்பி. இட்லி அவஞ்சிருச்சான்னு பார்த்து இறக்கி வை. சரிங்கம்மா. நினைச்ச மாதிரியே வந்துட்டானே, நல்ல வேலை இவரை பேங்க்குக்கு அனுப்பி வச்சோம். அங்கேயே நில்லு. எங்க வந்த? ஐயோ, பார்வையிலேயே எரிச்சிருவா போல இருக்கே. பொதுவா இதெல்லாம் உன் பொண்டாட்டி தான் பண்ணுவா. இப்ப என்ன நீயும் அவள மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்ட? முத நகருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன உன் முன்னாடி உன் அண்ணி நிக்கிறேன், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என்னை தாண்டி ஹோட்டலுக்குள்ள போக பாக்குற? விட்டா என்ன தள்ளி விட்டுட்டு உள்ள நுழைஞ்சிருவா போல இருக்கே. உனக்கு கொஞ்சம் கூட மரியாதைன்னா என்னன்னு தெரியாதா? இங்க பாருங்க, உங்ககிட்ட நின்று பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு. ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. இப்ப வேலையை ஆரம்பிச்சா தான் டைமுக்கு முடிக்க முடியும். கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க. அடேங்க அப்பா, ஹோட்டல் மேல அவ்வளவு அக்கறை இருந்தவன் தான் எப்போதும் போல காலையில டான்னு வந்து நிக்கணும். ஏன் இவ்வளவு லேட்டா ஹோட்டலுக்கு வர? என்ன உன் பொண்டாட்டி கூட கொஞ்சி உறவாடி பாசத்தை பொழிஞ்சிட்டு வர்றதுக்கு இவ்ளோ நேரமா? இல்ல மாமனார் வீட்டுல கவனிப்பு ஜாஸ்தியோ? இங்க பாருங்க, எங்க அண்ணன் முகத்துக்காக தான் பாக்குறேன். இல்ல நீங்க செல்விய பேசின பேச்சுக்கெல்லாம் உயிரோடவே விட்டுருக்க மாட்டேன். ஐயோ, பயந்துட்டம்பா. என்ன மிரட்டுறியா? இங்க பார், உன் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயந்து போறவன் நான் இல்ல. நீ இப்படி பேசினத உன் அண்ணன் கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல. ஏற்கனவே நீ அவர் மனசுல ஏற்படுத்தின காயம் தீயா எரிஞ்சிட்டு இருக்கு. அதுல இப்ப கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி விட்டன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா நீ? முதல்ல என்கிட்ட மரியாதையா பேச கத்துக்கோ, அதான் உனக்கு நல்லது. ஆமா, உன் பொண்டாட்டி தான் முக்கியம்னு வீட்டு விட்டு வெளியே போன, இப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு மறுபடியும் ஹோட்டலுக்கு வந்து நிக்கிற? என்ன ஹோட்டலையும் எங்க கிட்ட இருந்து புடுங்கி உன் பொண்டாட்டியோட சூழ்ச்சி படி எங்களை நடுத்தரு கொண்டு வரதான் உங்களோட திட்டமா? இங்க பாருங்க, தேவையில்லாம பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இப்படித்தான் எங்க அண்ணன் மனசை கெடுத்து விட்டு இன்னைக்கு அவர் மனசு வெறுத்து ஒரு தப்பான முடிவு எடுக்க வச்சிருக்கீங்க. இத்தனை நாளும் நீங்களும் உங்க அம்மாவும் பண்றது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஓ, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எங்க மேல அபாண்டமா பழி போட பாக்குறியா? இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? உன் பொண்டாட்டி செல்வி தானே? தெரியும், அவதான் இதெல்லாம் சொல்லி கொடுத்திருப்பா. நீயும் உன் பொண்டாட்டியும் செஞ்ச காரியத்தால பாவம் அவர் எவ்வளவு வேதனையில இருக்காருன்னு உனக்கு தெரியுமா? நைட்டு முழுக்க தூங்காம தவிச்சு போய்
என் தம்பி எனக்கு எதிரா மாறிட்டானேன்னு உடஞ்சு போய் என்கிட்ட கதறி அழுதாரு. அவ்ளோ பெரிய மனுஷனை போய் நீ இப்படி மாத்திட்டல. உன்னை இந்த அளவுக்கு ஆளாக்குன மனுஷனுக்கு இப்படி துரோகம் செய்யறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இங்க பாருங்க, அண்ணன் தப்பு செய்யும் போது அதை தடுத்து நிறுத்த வேண்டியது ஒரு தம்பியோட கடமை. அதைத்தான் நான் செஞ்சேன். அது தவறுன்னு அண்ணன் சொல்றதுல எந்த நியாயமும் இல்லை. நீங்க என்ன ஹோட்டலுக்குள்ள வர வேணாம் தடுக்கிறதும் நியாயம் இல்லை. நான் உன்னை ஹோட்டலுக்குள்ள வர வேண்டான்னு எப்ப சொன்னேன்? நீங்க தான் பிரம்மாவோட குடும்பம் தப்பானவங்கன்னு நிரூபிச்சுட்டு வீட்டுக்குள்ள வரதா சொன்னீங்க. அததான் இப்பவும் சொல்றேன். அந்த பிரம்மா குடும்பம் தப்பானவங்கன்னு நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நிரூபிச்சுட்டு ஹோட்டலுக்குள்ளேயும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி தாராளமா வரலாம். அது வரைக்கும் நீங்க இங்க வந்தா தேவையில்லாம உங்களுக்கும் எங்களுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை தான் வரும். இங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் ஒன்னும் உங்ககிட்ட பிரச்சனை பண்றதுக்கு வரல. என்னை என் வேலை செய்ய விடுங்க. நீங்க சொல்லி இந்த ஹோட்டலை விட்டு போகணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் இவ்ளோ சொல்லியும் என்ன அலட்சியப்படுத்திட்டு ஹோட்டலுக்குள்ள போறியா? உனக்கு சரியான பதிலடி கொடுத்து உன்னை இப்பவே விரட்டி அடிக்கிறனா இல்லையான்னு பாரு. மயிலு, இந்த தெருவுல தான் பிரம்மாவோட வீடு இருக்கு. இங்க இருக்கவங்க கிட்ட பிரம்மாவை பத்தியும் சுந்தர பத்தியும் நம்ம விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஈஸியா நம்ம அவங்க யாருங்கிறத நிரூபிச்சிடலாம். சரி, ஓகே. நாம இப்போயே போய் விசாரிச்சிடலாமா? ஒரு கடை விடக்கூடாது. பொட்டி கடை, இஸ்திரி கடை, பூக்கடைன்னு ஒரு கடை விடாம தேடுவோம். அப்பதான் நமக்கு தேவையான விஷயம் கிடைக்கும். சரி, வா போலாம். அண்ணா, இங்க தானே இன்ஸ்பெக்டர் பிரம்மா வீடு இருக்கு? ஆமாமா, இந்த தெருவுல தான் இருக்காரு. ஒரு 5 வீடு தள்ளிதாமா அவரோட வீடு. ஆமா, எதுக்குமா விசாரிக்கிறீங்க? நீங்க யாருமா? அது வந்துன்னு நாங்க அவரோட பையன் சுந்தர பத்தி தெரிஞ்சுக்கலாமேன்னு வந்திருக்கோம். அப்படியா? அவன் ரொம்ப தங்கமான பையன் ஆச்சம்மா. அவனை பத்தி எதுக்கு விசாரிக்கிறீங்க? என்னென்ன சொல்றீங்க? நாங்க அவரை பத்தி ரொம்ப தப்பா கேள்விப்பட்டோமே. நீங்க நல்லதா சொல்றீங்க. என்னம்மா இப்படி சொல்றீங்க? சுந்தர் தப்பான பையனா? அப்படி யாருமா சொன்னது? இந்த தெருவுல இருக்க பசங்க இல்லையே, அவன் ஒருத்தன் தான் நல்ல பையனே. ஆமா, அவனை பத்தி நீ எதுக்கு விசாரிக்கிறீங்க? அது வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு பிரம்மாவோட பையனோட வரன் வந்திருக்கு. அதான் மாப்பிள்ளை எப்படின்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். அவன் தங்கமான புள்ளம்மா. அவன மாதிரி ஒரு பையன் இந்த ஊர்லயே பார்க்க முடியாதுமா. நல்ல குடும்பம். சிவகாமியும் பிரம்மா சாரும் ரொம்ப ஒழுக்கமானவங்க. அவங்கள நம்பி